தமிழ் சினிமா ரசிகர்கள் ரொம்பவே ஆவலுடன் எதிர்பார்த்த உத்தம வில்லன் திரைப்படம் சில பிரச்சனைகளால் ஒரு நாள் தாமதமாக தான் வெளியானது. தாமதமாக வெளியானாலும் படத்திற்கான விமர்சனங்கள் ரொம்பவே நன்றாக இருந்ததால் முதல் வார முடிவில் இந்த படத்தின் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் நன்றாகவே இருக்கிறது. சென்னையில் மட்டும் முதல் 2 நாட்களில் இது வசூல் செய்த தொகை 86 லட்சம். இது தவிர அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 3 கோடி, ஆஸ்திரேலியாவில் 69 லட்சம், கனடாவில் 31 லட்சம் மற்றும் மலேசியாவில் 95 லட்சம் என்று இதன் வசூல் நன்றாகவே உள்ளது. இவற்றுடன் தமிழ்நாட்டிலும் சேர்த்து இந்த படம் கிட்டத்தட்ட 14 கோடி வசூல் செய்திருக்கும் என்று கூறப்படுகிறது. விடுமுறை நாளான மே 1 அன்று படம் வெளியாக இருந்திருந்தால் படத்தின் வசூல் இன்னும் 10 கோடி அதிகமாக இருந்திருக்கும் என்றும் கூறப்படுகிறது. உத்தம வில்லனுடன் வெளியான வைராஜாவை திரைப்படம் முதல் 3 நாட்கள் முடிவில் 40 லட்சம் வசூல் செய்துள்ளது. இவை இரண்டை தவிர லாரன்ஸின் காஞ்சனா 2 முதல் 3 வார முடிவில் சென்னையில் மட்டும் 5 கோடி வசூல் செய்துள்ளது. இது தவிர மலேசியாவில் 2.5 கோடியும், அமெரிக்காவில் 14 லட்சமும் வசூல் செய்துள்ளது. மணிரத்னத்தின் ஓகே கண்மணி 3 வார முடிவில் சென்னையில் மட்டும் 2.5 கோடி வசூல் செய்துள்ளது.